பாவக்காய் அப்படின்னாவே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஓடிடுவாங்கங்க சாப்பிட்றதுக்கு. கசப்பாக இருக்கும்னு. இன்றைக்கி நம்ம கசப்பு இல்லாமல் ஒரு பாவக்காய் கிரேவி தான் செய்ய போகிறோம். மண் சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கிங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 25 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 5 பூண்டு ஆட் பண்ணிக்கிங்க. பெரிய சைஸ் தக்காளி 1, கருவேப்பிலை ஒரு கொத்து. நீங்கள் பாவக்காய் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் பாதியாவது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கசப்பும் இல்லாமல் இருக்கும். நம்ம இதில் பாவக்காயை தனியாக வதக்கணும்னு தேவையில்லைங்க. இதுலேயே நம்ம சேர்த்து தான் வதக்க போகிறோம். ஆனால் கசப்பு இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாவக்காய். உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாதி வதங்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூளும் காரத்துக்கு மிளகாய் தூளும் ஆட் பண்ணுறேங்க. உப்பு ஆட் பண்ணிக்கிங்க தேவையான அளவு. இது காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கிரேவி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணுறேன். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுருங்க. இதுக்கு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கிரேவியாகவும் எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியே எடுத்துக்கலாம். நீங்கள் ஒயிட் ரைஸோடவும் சாப்பிட்டுக்கலாம், தயிர் சாதத்தோடு சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிரேவியாகவும் சர்வ் பண்ணிக்கலாங்க. இந்த சூப்பராக கசப்பில்லாத பாவக்காயை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.